வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட தூதரக ரீதியிலான முயற்சிகளே சரியான வழி. பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து பதிவு. தமிழ்நாட்டில் IAS, IPS அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு. தமிழக அரசு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இஸ்ரேலின் உயரிய விருது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. தொடரை முழுமையாக வென்று இந்திய அணி அசத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட தூதரக ரீதியிலான முயற்சிகளே சரியான வழி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் தற்போது ரஷ்ய அதிபர் புதின் இல்லத்தை உக்ரைன் ராணுவம் குறிவைத்து 91 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் இந்த தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் ரஷ்ய அதிபரின் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்த செய்திகள் மிகுந்த கவலை அளிக்கின்றது என்றார். மேலும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட தூதரக ரீதியிலான முயற்சிகளே சரியான வழி என்று தெரிவித்தார். இதையடுத்து அமைதி பேச்சுவார்த்தைகளை பாதிக்கும் வகையிலான இத்தகைய செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் தனது உளமார்ந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அவர் ஜனநாயக போர்க்களத்தில் நிற்கும் நமக்கு வெற்றி ஒளி வீசும் நம்பிக்கை தரும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டாக மலர்கிறது என்றும் கூறினார். இதையடுத்து புத்தாண்டு தொடக்கம் முதலே சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என கோலமிட்டு திராவிட பொங்கல் களை கட்டட்டும் என்று பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் IAS, IPS அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. IPS அதிகாரிகளுக்கான பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல்களுக்கான 2026ஆம் ஆண்டு பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் IPS அதிகாரிகள் 70 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர். இதில் 3 ADGP-க்கள், 7 IIG-க்கள், 3 DIG-க்கள், 15 SP-க்கள், 2 கூடுதல் SP-க்கள் என மொத்தம் 30 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு உள்ளது. இதைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு ADGP-யாக மகேஸ்வர தயாள் நியமிக்கப்பட்டு உள்ளார். சட்டம் ஒழுங்கு ADGP-யாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு ஆயுதப்படை DGP-யாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் 9 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர். இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளராக சத்யபிரதா சாகு, கூட்டுறவுத்துறை செயலாளராக பழனிசாமி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இஸ்ரேலின் உயரிய விருதினை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் உயரிய குடிமகன் விருதான இஸ்ரேல் பரிசு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அமைதி பிரிவில் முதன்முறையாக இஸ்ரேல் அல்லாத ஒருவருக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு செய்தியாளர்களிடம் பேசிய போது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல மரபுகளை உடைத்து உலகை ஆச்சரியப்படுத்தி உள்ளார். 80 ஆண்டுகளில் முதன்முறையாக இஸ்ரேலின் உயரிய விருதை அதிபர் ட்ரம்புக்கு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய இஸ்ரேல் யூத மக்களுக்கு அவர் ஆற்றிய பெரும் பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது என்றார். இதையடுத்து இஸ்ரேல் சுதந்திர தின விழாவில் அதிபர் ட்ரம்ப் இந்த விருதை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரை இந்திய அணி முழுமையாக வென்று அசத்தியது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் விளையாடியது. இந்த தொடரின் முதல் 4 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 5வது 20 ஓவர் போட்டி நடைபெற்றது.
இந்த போட்டியில் இலங்கை அணி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி தொடக்கத்தில் தடுமாறிய நிலையில் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுரின் அதிரடி ஆட்டத்தால் 175 ரன்கள் குவித்தது. இதில் இந்திய அணியின் சார்பில் அதிகபட்சமாக கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் 43 பந்துகளில் 68 ரன்கள் குவித்தார். இதன் பின் 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 7 விக்கெட் இழப்புக்கு 160 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இலங்கை அணியை 15 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதுடன் 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரை முழுமையாக கைப்பற்றி இந்திய மகளிர் அணி அசத்தியது. சென்னையில் பொங்கலுக்கான சலுகை விலையில் மளிகை பொருட்கள் அடங்கிய சிறப்பு விற்பனையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். சென்னை பெசன்ட் நகரில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட 42 லட்சம் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி கூடத்தையும் 174வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதிகாவின் வார்டு மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட 36 லட்சம் மதிப்பிலான 3 TUCS ரேஷன் கடைகளையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். மேலும் 225 ரூபாய் மதிப்பில் பச்சரிசி, பாசிப்பயிர், வெல்லம், முந்திரி, ஏலக்காய், நெய் ஆகிய மளிகை பொருட்களின் சிறப்பு தொகுப்பினை சலுகை விலையில் முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு விற்பதற்குரிய சலுகை விலையில் விற்பதற்கு உத்தரவிட்டு அந்த வகையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு TUCS ரேஷன் கடைகளில் இது பெரிய அளவில் மக்களிடையே பிரபலமடைந்து வரவேற்பை பெற்றிருக்கிறது. செய்யாறில் கடந்த 27ஆம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் முழு உருவ சிலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ள நிலையில் சிலையின் அருகே 500க்கும் மேற்பட்டோருக்கு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி அன்னதானம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி எதிரில் உள்ள ரவுண்டானாவில் கடந்த 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்தார். இதையடுத்து சிலையின் அருகே வெண்பாக்கம் மத்திய ஒன்றிய செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், நகரமன்ற தலைவர் மோகனவேல், சம்பத், ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார், வழக்கறிஞர் அசோக், சிட்டி பாபு, புரிசை சிவக்குமார், பார்த்திபன், சிலம்பரசன், கருணாகரன், பிரகாஷ், பெருமாள், கோவேந்தன், கருணாகரன், சவுந்தரபாண்டியன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் பகுதிகளில் குற்றச்சம்பவங்களை தடுக்கும் விதமாக 100 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு ஆட்சியர் துவக்கி வைத்தார். விழுப்புரம் நகர பகுதியில் அதிக அளவு திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்ததால் அதனை தடுக்கும் பொருட்டு விழுப்புரம் நகரத்தில் 18 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பகுதிகளில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள் வைக்க மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் நடவடிக்கை மேற்கொண்டார். அதன் பேரில் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 100 CCTV கண்காணிப்பு கேமராக்கள் மாம்பழப்பட்டு சாலை, ஜானகிபுரம், கோலியனூர் கூற்றோடு, அண்ணாமலை ஓட்டல், விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம், ரயில் புறவழிச்சாலை என 18 கிலோமீட்டர் தொலைவிற்கு நவீன CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இந்நிலையில் கேமராவினை பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், விழுப்புரம் சரக DIG உமா, SP சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். ஸ்பெஷல் டீம்ஸ் அதை நம்ம போடுறோம். ஆல்ரெடி நம்ம டிராஃபிக் வயலேஷன்ஸ்க்காக மாசா ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் மாஸ் டிக்கெட்டிங் பண்றோம், செலானிங் பண்றோம். அதனால இந்த மாதிரி ஜனவரி 31 நியூ இயர் ஈவ் அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி நடக்கிறத எதிர்பார்க்கறதுனால ஆஃபீஸரும் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. கூடுதல் போலீஸ் சப்போர்ட் போட்டு இந்த மாதிரி கேமரா சப்போர்ட் வரும்போது நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். பத்திரிகை வாயிலாக இந்த விவரம் பொதுமக்களிடையும் போகும்போது அது பாக்குறவங்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை மதித்து செயல்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் GK வாசன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்ற தீர்ப்பை மதித்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொள்ள முடியும் என்ற பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள்
இணைந்து பேசி முடிவுகள் எடுக்க வேண்டும். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பேருந்தில் நின்று உரையாற்றிக் கொண்டிருந்த போது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் மயங்கி விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேருந்தில் நின்று உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அருகில் நின்றிருந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் உடல்நலக்குறைவு காரணமாக மயங்கிய நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். மயங்கி கீழே அமர்ந்த மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமனை அருகில் நின்றிருந்த முன்னாள் அமைச்சர் ரமணா கைத்தாங்கலாக எழுப்பி பேருந்திற்குள் அனுப்பி வைத்தார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு விவசாயிகள் ஒன்றிணைந்து மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று காவிரி உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தஞ்சாவூரில் அவரது உருவப்படத்துக்கு காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது பேசிய மணியரசன், நம்மாழ்வார் கொள்கைக்கு முரணாக இந்த மண்ணை மாசுபடுத்தும் வேளாண்மையை அழிக்கும் திட்டங்களை செயல்படுத்துவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரியை காக்க வேண்டும், காவிரி இல்லை என்றால் மரபு வழி வேளாண்மை இல்லை என்று கூறினார். நம்மாழ்வாருக்கு உழவர்களும் மக்களும் இணைந்து ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். 1960களிலிருந்து நிலம் பாழடிக்கப்பட்டு விட்டது. பன்னாட்டு கம்பெனிகளுடைய நச்சு மருந்துகளால், உயிர்கொல்லி மருந்துகளால் வேளாண் நிலங்கள் பாழ்படுத்தப்பட்டு விட்டன. அது மீண்டும் உயிர்ப்பித்து வருவதற்கு 5 ஆண்டுகளாகும். அதுபோல மரபு வழி வேளாண்மை செய்பவர்களுக்கு உதவித்தொகைகளை வழங்கி ஊக்கப்படுத்தி அதை பரப்ப வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மாமல்லபுரத்திலும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் இரவு 1 மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்று காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து ஓட்டல்கள், விடுதிகள், கடற்கரை பண்ணை வீடுகளின் இயக்குநர்கள், உரிமையாளர்களை அழைத்து காவல் துணை கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெறும் விடுதியில் நீச்சல் குளம் இருந்தால் அதன் மீது மேடை அமைக்க கூடாது என்றும், குளத்தின் அருகே விருந்தினர்கள் செல்லாமல் இருக்க பாதுகாப்பு அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. கொண்டாட்டங்களை இரவு 1 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்றும், போதைப் பொருட்களை அனுமதிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே பாஜக மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஊரக வேலை திட்ட பணியாளர்களை திமுகவின் பொய் பிரச்சார கூட்டத்திற்கு அனுப்பிய நத்தம் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளை கண்டித்து முழக்கமிட்டனர். இதில் பாஜக பிரச்சார பிரிவு மாநில தலைவர் பாண்டியன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஊரக வேலை திட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அதற்கு கீழ் பணிபுரியும் ஊராட்சி எழுத்தர் மற்றும் திமுகவினர் 1 மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் திருடி வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த ஊழலை மத்திய அரசு தெரிந்து கொண்டதால் பொய்யான ஆர்ப்பாட்டங்களை திமுகவினர் செய்து வருவதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கிருஷ்ணாவரத்தில் அரசு பள்ளி இடத்தை திமுகவினர் ஆக்கிரமித்துள்ளதாகவும், அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆரணி அருகே கிருஷ்ணாவரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளி வளாகத்தில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மதில் சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கு பின்புறம் உள்ள நிலத்தை திமுகவினர் ஆக்கிரமித்துள்ளதாகவும், இதனால் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் திமுகவினருக்கு சாதகமாக இடத்தை ஒதுக்கி மதில் கட்டுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் திமுகவினருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் கூறி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திமுக கட்சிக்கார் பாலாஜின்றது அவங்க திமுக கட்சிக்கார சாதகமா பயன்படுத்துறாரு. அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாரு. அதையும் நாங்கள் மாவட்ட மனு கொடுத்தாலும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உடனே தக்க ஆக்ஷன் எடுத்து அந்த ஸ்கூல் பில்டிங்கையும், அதே போல கிருஷ்ணாவரம் கிராமத்துக்கு ரோடு வசதியும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் பெண்களிடமும் இளைஞர்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாக ஏகத்துவ முஸ்லிம் அமைப்பின் பிரதிநிதி பக்கீர் முகமது அல்தாஃபி தெரிவித்துள்ளார்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் அமைப்பினர் மாநில துணைத் தலைவர் பக்கீர் முகமது அல்தாஃபி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது முஸ்லிம்கள் பெருவாரியாக உள்ள தொகுதிகளில் அவர்களது வாக்கை பிரிக்க நாம் தமிழர் கட்சியின் சீமான் முஸ்லிம்களை வேட்பாளர்களாக நிறுத்துவது குறித்த வினாவுக்கு அவர் பதிலளித்தார். சீமான் முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தினால் அவரை பாஜக இயக்குவதாக விமர்சனம் எழுவதாகவும், திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் முஸ்லிம்களை நிறுத்தினால் அவர்களுக்கு பின் யார் இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புவதில்லை என்றும் தெரிவித்தார். முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு முஸ்லிம்கள் தீர்மானிக்கக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பாக எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க முஸ்லீமை தான் நிறுத்த போறாங்க. அதனால அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பா வரப்போறது இல்லை. எனவே வெற்றி தோல்விங்கிற அடிப்படையில எண்ணிக்கை கணக்கு பார்த்து அவர்கள் அதை நிறுத்துறாங்க. இப்போ பொறுப்பு பந்து யார் பக்கம் தள்ளப்படுகிறதுன்னு பார்த்தா முஸ்லிம்களின் தரப்புலதான் பந்து இருக்கிறது. ராமதாஸின் பேரன் சுகந்தன் திண்டிவனம் வந்தால் முற்றுகையிட போவதாக அன்புமணி ஆதரவாளர் முகநூலில் கூறியுள்ளார். சேலத்தில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் சுகந்தன் அன்புமணிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பேசியிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணியின் ஆதரவாளர் ராஜேஷ் அன்புமணியை பற்றி அவதூறு பேசினால் திண்டிவனம் வரும்போது முற்றுகையிட போவதாக மிரட்டியுள்ளார். இது தொடர்பாக திண்டிவனத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டுக்கு அருகில் ராஜேஷுக்கும் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டு உள்ளது. தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் இரு பிரிவினரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் குடிவெறியில் நண்பனை கொன்றவனை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கத்திற்கு அருகில் ஆலப்புத்தூர் கனிக்காரன் கொள்ளையை சேர்ந்த ரமேஷும் அதே ஊரை சேர்ந்த கார்த்திக்கும் சாராயம் குடித்து உள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையாக மாறி உள்ளது. குடிபோதையில் கார்த்திக் ரமேஷின் தலையை பிடித்து தரையில் வேகமாக அடித்துள்ளார். அதில் தலையில் பலத்த காயமடைந்த ரமேஷ் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த செங்கம் காவல்துறையினர் கார்த்திக் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் கார்த்திக்கின் பெயர் இடம்பெறாததை கண்டித்து ரமேஷின் உறவினர்கள் செங்கம் போலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததால் மறியலை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கிறிஸ்துமஸ் நாளில் கிறிஸ்தவர்கள் மீதும் தேவாலயங்கள் மீதும் நடைபெற்ற தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் யாக்கூப், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நன்னி அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் சுதந்திரமாக மத பரப்புரை செய்வதற்கு கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவர்கள் செய்வதற்கான வழிவகைகளை செய்வதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விருதாச்சலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகர இளைஞர் அணி தலைவர் புதுக்குப்பம் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சரவணன், இளைஞரணி தலைவர் மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தமிழ்நாடு நீதியின் செங்கோல் அமைப்பு சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வாணியம்பாடி புதூரில் தமிழ்நாடு நீதியின் செங்கோல் அமைப்பு சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருநங்கை ஈஸ்வரி, மக்கள் தொடர்பாளர் கிரிஜா, மக்கள் தொடர்பாளர் ராஜேஷ்குமார், காமராஜர் அறக்கட்டளை நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு குறித்து பேசினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் சுமதி, வாணியம்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து உரையாற்றினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் செயலாளர் தமிழரசன், துணை செயலாளர் கலையரசி, இளைஞரணி அமைப்பாளர் திலீப் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அரக்கோணத்தில் வட மாநிலங்களில் கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் மற்றும் ஊரக வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வட மாநிலங்களில் கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் மற்றும் காந்தி பெயரை நீக்கிய மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து மத தலைவர்களும் தோழமை கட்சியினரும் பங்கேற்றனர். இப்போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சசி சந்தர் தலைமை வகித்தார். மேலும் இந்நிகழ்வில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐசக் ஐயா, மனிதநேய மக்கள் கட்சி முகமது அலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல பொறுப்பாளர் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் சாலையில் வேகத்தடை இருப்பது தெரியாமல் வேகத்தடை மீது ஏறி இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து சிறு காயங்களுடன் இருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் இருந்து பெரியபாளையம் செல்லும் நெடுஞ்சாலையில் அணைக்கட்டு பகுதியில் வேகத்தடை உள்ளது. அதன் மீது பூசிய வண்ணம் மங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் வேகத்தடை இருப்பது தெரியாமல் வேகமாக வந்து விபத்தில் சிக்குகின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இருவர் வேகத்தடை இருப்பது தெரியாமல் அதன் மீது ஏறி கீழே விழுந்ததில் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. கோவில்பட்டி அருகே செயல்பட்டு வரும் கல் குவாரிகளை மூட வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தை பாஜகவினர் முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஹிமன்சு மங்களிடம் பாஜகவினர் மண்டல தலைவர் மகாலட்சுமி தலைமையில் மனு அளித்தனர். இலுப்பையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட சண்முக நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும், பாண்டவர் மங்கலம் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும், விஜயாபுரி அருகே செயல்படும் கல்குவாரிகளை நிரந்தரமாக மூட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை அதில் வலியுறுத்தினர். கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற கோலப் போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்று வண்ண வண்ண கோலம் போட்டு அசத்தியுள்ளனர். கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா பள்ளியில் மார்கழி பூக்கள் என்னும் தலைப்பில் வண்ண கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புள்ளிக்கோலம், வண்ணக்கோலம் என இரு வகையில் நடைபெற்ற போட்டியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, மரங்களை பாதுகாப்போம், விவசாயம், சமூக வலைதளம், செல்பேசி ஆகியவற்றை தவிர்த்தல் ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் கோலங்கள் இடம்பெற்றன. இப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு பிறகு சென்னை திரும்பிய மருத்துவர் ஜெகதீஸ்வரனின் மனைவி மற்றும் பெற்றோர் விமான நிலையத்தில் கண்ணீர் மல்க வரவேற்றனர். ரஷ்யாவில் சிக்கி தவித்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் கே ஜெகதீஸ்வரன் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு மத்திய வெளியுறவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையால் சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் இருந்து ரஷ்யா சென்றபோது விமான நிலையத்தில் என்னை கைது செய்து 3 மாதம் என்னை சிறையில் அடைத்தனர் என்றும், நீண்ட போராட்டத்திற்கு பிறகுதான் சென்னை வந்தது மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். மேலும் ரஷ்யா செல்லும் திட்டம் இல்லை என்றும், தற்போது போர் நடைபெற்று வரும் நிலையில் யாரும் ரஷ்யா செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் நான் அவர்களின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்காததால் என்னை கைது செய்ததாக பல்வேறு தவறான தகவல்கள் வந்ததாக தெரிவித்தார். ஆக்சுவலி நம்ப முடியல. தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னா நான் உயிரோட தான் நின்று பேசிட்டு இருக்கேன்ன்றது நம்ப முடியல. டேஸ் போனால் தான் தெரியும் நான் உயிரோட பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. சார் அதுதான் சார் சொல்றேன். இங்கே லோக்கல் என்ன நடந்துச்சு, எங்கெங்க யார்கிட்ட ட்ரை பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு முழுசாக தெரியல. ஏன்னா நான் அங்கே இருந்த எமோஷனில், அங்கே இருந்த கஷ்டத்தில் என் ஃபேமிலி எல்லாமே என்னை விட்டு போயிட்டாங்க. தேனியில் சாலை விரிவாக்க பணி என்ற பெயரில் கோயிலை அகற்றும் பணியில் ஈடுபட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என இந்து மக்கள் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் தப்புகுண்டு பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ சடேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தப்புகுண்டு மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்க பணிக்காக கோவிலின் சுற்றுச்சுவர்களை இடித்துள்ளனர். மேலும் மின்கம்பத்திற்காக கோவில் வளாகத்தில் உள்ள பழமை வாய்ந்த அரச மரம் இடையூறாக இருப்பதாக கூறி மரத்தை அகற்ற முயற்சி செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மற்றும் தேனி மாவட்ட இந்து மக்கள் கட்சி தொண்டரணி சார்பில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு
கோவில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை அறிந்து வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர். இதுகுறித்து இந்து மக்கள் கட்சி தொண்டரணி துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தெரிவிக்கையில், இடிச்சிருக்காங்க, அதை ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குறப்ப மின்சார வயர் வருதுங்கிறாங்க. மின்சார வயர் வர்றதுக்கும் அந்த அரச மரம் இருக்கிறதுக்கும் அந்த ஆலயம் இருக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதோ ஒரு கடவுள் மறுப்பாளர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு தூண்டுதல் பேரில் இந்த நெடுஞ்சாலைத்துறையும் மின்சாரத்துறையும் சேர்ந்து அந்த கோயிலை தகர்த்தே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு இருக்காங்க. ராமநாதபுரத்தில் நகராட்சியின் சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் முனியசாமி பேசிய போது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வர கடற்கரை பகுதியில் இருந்துதான் இலங்கை வரை செல்கின்றது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ராமநாதபுரத்திற்கு பாதாள சாக்கடை திட்டத்தை ஏற்படுத்தினார். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அத்திட்டம் சீர்குலைந்து நகர் முழுவதும் பாதாள சாக்கடைகள் உடைந்து பராமரிப்பு இல்லாமல் கழிவுநீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்றும், சரியான பராமரிப்பு இல்லாமலும் குப்பைகள் அள்ளப்படாமலும் நகராட்சி சீர்கேட்டை அடைந்து உள்ளது. கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்ட கூட்டமாக திமுக விழுங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பது மட்டும்தான் உண்மை என்றார். இதில் நகர செயலாளர் பால்பாண்டி மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர் மருது பாண்டியன், அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசியில் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கி அதற்கான நிதியை குறைத்த மத்திய அரசை கண்டித்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். நாடு முழுவதும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கியதையும் அதற்கான நிதியினை குறைத்த பாஜக அரசை கண்டித்தும் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இப்போராட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோபி தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் பாலாஜி போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அதில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒழிக்கும் விதமாக தற்போது பாஜக அரசு இத்திட்டத்தின் பெயரை மாற்றி அமைத்து அதற்கான நிதியினையும் குறைத்து தமிழகத்தின் மீது சுமை ஏற்றப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டத்திற்கான மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் கேரளா, தமிழக பக்தர்கள் லட்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதுமாகவும் திருவட்டாரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில் விளங்குகின்றது. இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் வரும் 2026ஆம் வருடத்தில் தாய் திருநாட்டிற்கு புயல், பஞ்சம் உள்ளிட்ட எந்தவித இயற்கை தீங்கும் ஏற்படக்கூடாது என வேண்டி ஆலய வளாகத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விளக்குகள் அமைக்கப்பட்டு உள்ளது. ஏகாதசியில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு தீபமேற்றி வழிபட்டனர். நிகழ்ச்சியில் கேரளா, தமிழக பக்தர்கள் திரளாக பங்கேற்று ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டனர். பழனி அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ திருக்கோவில்களில் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் முக்கிய உபகோவிலான ஸ்ரீ லக்குமி நாராயண பெருமாள் கோவிலில் லக்குமி சமேதர் நாராயணருக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 4 மணி அளவில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கருடாழ்வார் எதிர் சேவை புரிந்தார். சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு கருடாழ்வார் வாகனத்தில் 4 ரத வீதிகளிலும் எழுந்தருளினார். பெருமாளை தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் சொர்க்கவாசல் வழியாக சென்று அருள் பெற்றனர். மீண்டும் சில தலைப்புச் செய்திகள். போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட தூதரக ரீதியிலான முயற்சிகளே சரியான வழி. பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து பதிவு.
தமிழ்நாட்டில் IAS, IPS அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு. தமிழக அரசு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு இஸ்ரேலின் உயரிய விருது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. தொடரை முழுமையாக வென்று இந்திய அணி அசத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.